ஹாய்ங்க, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னாக்க, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நிறைய வேலை இருந்துச்சு. இன்றைக்கும் வேலை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நாள் வேலை இருக்குது. இதோ சட்டை இருக்குது, அது தைக்கணும். மதியானத்துக்கு மேலே தான் வந்து தைக்கணும். இன்றைக்கி வந்து கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டோம். சரி, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டோம். இதோ ரெடி ஆகிட்டுருக்காங்க. சரி வாங்க, கோயிலுக்கு போகிற வழியில் பார்க்கலாம். நந்திவட்டாம்பூ தோட்டம். நம்ம இப்போ வீராணத்துக்கிட்ட வந்துட்டோம். ஏற்காடு மலையெல்லாம் தெரியுது பாருங்க. இதெல்லாம் ஏற்காடு மலை தான். பக்கமாக வந்துட்டோம். இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான். இதெல்லாம் பாருங்க, நந்திவட்டம் தோட்டம் தான். எல்லாம் ஃபுல்லாக நந்திவட்டம் தான் போட்டிருக்காங்க. இந்த சைடும் பாக்கு செடி. எல்லாம் பாக்கு செடிங்க. ஏற்காடு மலை தெரியுது பாருங்க. இதுதான் ஏற்காடு மலை. அடிவாரம் வந்துட்டோம் பக்கமாக. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர். பாக்கு தோட்டம் பாருங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க, இந்த அடிவாரம் சைடெல்லாம் எல்லாம் தோட்டம் தான். நல்லா காடு நிறைய இருக்குது. விவசாய நிலம்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாம் பாருங்க, பாக்கு தோட்டம் தான். நெல் போட்டிருக்காங்க. அப்படியே பாருங்க, ஏற்காடு அடிவாரம், ஏற்காடு மலையே தெரியுது. எல்லாம் நந்திவட்டாம்பூ. ஆப்பிள் செடி கூட இருக்குதாட்டங்குது. இப்போ பாருங்க, மலைய சூப்பராக இருக்குது. இதுக்கெல்லாம் குச்சி இது வாங்கணும். காம்பவுண்டு மாதிரி போடுறதுக்கு நல்லா இருக்கும். அது அப்படியே வேலி மாதிரி இருக்கும். அடிவாரம் வந்துட்டோம். மலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கிலோமீட்டர் தான். ஆனால் நாங்கள் மலைக்கு போகல, கீழே அடிவாரத்துக்கு தான் போகிறோம். வேகத்தடெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாம் காட்டு சைடு தான் ஃபுல்லாக. சூப்பராக இருக்குது ஏரியா பார்க்குறதுக்கு. பாருங்க, வந்தாச்சு. அவ்வளோதான். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். 500 மீட்ரு. அவ்வளோதான். மலையே தொட்டாச்சு. சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக எல்லாம் மலை தான், கரடு தான். இந்த மலை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலையை. சூப்பராக இருக்குது மலை. அவ்வளோதான், கோயில்கிட்ட வந்துட்டோம். பக்கமாக வந்துட்டோம். அவ்வளோதான், ஒரு கொஞ்சம் தூரம் தான்.
கோயில். டீ குடிச்சிட்டு பாருங்க. டீ இருக்குது ரம்யா. கோழிலாம் தொங்க விட்டுருக்காங்க. கோவில். வீடுலாம் வச்சிருக்காங்க. வீடுலாம் கட்டி இது நிறுத்து. எவ்வளோ பொம்மைங்க. 100 ரூபாயா? இப்போ வீட்டில் வச்சுக்கிறதுனால 100 ரூபா. சரிவா, வீட்டில் வச்சுக்கிறது எல்லாம் இது செஞ்சுருக்காங்க. எல்லாம் கோழி குஞ்சு எல்லாம் வச்சுருக்காங்க. மேலேருந்து என்னமோ விழுந்துச்சு. காய் எல்லாம் பொம்மைங்க. சூப்பராக இருக்குது. எல்லாம் வேண்டுதலைக்கு வச்ச பொம்மைங்க. இதெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்கு வீடு கட்டணுன்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. புத்து இருக்குது பக்கத்துலேயே. பாருங்க எல்லா பொம்மை. சின்னதாக இருக்கு. எல்லாம் இங்கே கெடா வெட்டி சாப்பிட்றாங்க. பாருங்க, வீடு கட்டணுன்ட்டும் வேண்டுதலை வச்சு வீடு வருங்க. பொம்மை, வீட்டு பொம்மை. பொம்மை பாருங்க. எல்லாம் நிறைய பொம்மை தான் இருக்குது. நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. கார் வீடு, கார் பொம்மை வீடு. சரி ஃபுட்டு அது தெரியல. என்ன பண்ணலாம்? கருப்பாக இருக்குது. அழுத்திட்டு திரும்ப நிறைய பொம்மை. இங்கே கெடா வெட்டி எல்லாம் சாப்பிட்டு போகிறாங்க. கால் பொம்மை, கை. இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க? கால் வலி இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வச்சுருப்பாங்க. கால் வலி, கை வலி, ஏதாச்சும் வலி இருந்தால் எல்லாம் பாருங்கள், கை கால் எல்லாம் வச்சுருக்காங்க. முட்டி இருக்கிற மாதிரி கூட வச்சுருக்காங்க பாருங்க. நாங்களும் போயிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ திறந்துக்கிட்டு நம்மளால தெரியும்.
எந்த ஒரு கோயிலுமே பிரபலம் அடைஞ்சால் தான் நமக்கே தெரியுது, இல்லைன்னா எங்கே போய் தெரியுது? நம்மளுக்கா இல்லை, நம்ம வீட்டில் ஏதோ கடை வைக்கணும் அப்படியே. பாருங்க ஆடுலாம் காவு கொடுக்குறாங்கடா, அங்கே நின்றுட்டுருக்கு ஆடு. மார்பிள் கல்லையே வீடு, மெத்த வீடு, அதாவது படிக்கட்டு போடுற மாதிரி வரும். பொம்மை, வீட்டு பொம்மை கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க. வீடு கட்டி முடிச்சா கோயில். அவ்வளோதான், கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது மலை. இதெல்லாம் பாருங்கள், மலைலாம் பாருங்கள் பின்னாடி இருக்குது. ஏற்காட்டு மலை தான் இது. ஆனால் அடிவாரங்கிறது இது இந்த சைடு அடிவாரம், அந்த பக்கம் மலை வந்து அந்த பக்கம் மேகமூட்டமாக இருக்குது பாருங்கள். அதுதான் ஏற்காட்டு மலை. இது பாருங்கள் மலை எப்படி குடஞ்சி எடுத்துருக்காங்க. அதை தான் காமிக்கிறேன், அதுக்கு தான் அந்த மலையை காமிச்சிருக்கேன். ஹாய்ங்க, வீடியோலாம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த சாமி பேர் வந்து இருட்டுக்கல் முனியப்பன் சாமி. சாமி நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாமியை பார்த்தோம், சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாள். ஞாயிற்றுக்கிழமைனால கறி எடுக்கலை, கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால. பூரி சுட்டு குருமா குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மணி இப்போயே பார்த்தாக்க 1 மணி ஆகுது. மணி இதுக்கு மேலே தான் பூரி சுடணும். மாவு பேஞ்சு வச்சுருக்குறோம், பூரி சுட்டணும் இன்னமேட்டு தான். ஓகேங்க, ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து வீடியோ வந்து தொடர்ச்சியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, டாட்டா பாய்.